வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஊருக்கு போயிட்டுருந்தேன். அதான் கொஞ்சம் வீடியோ போட்டு வரேன். சரியான வெயில் மக்களே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்றைக்குமே நீங்கள் ஓடிக்கிட்டே இருங்க, உழைச்சிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு முடியலன்னா உங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு போய் 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் பார்க்கலாம் மாட்டாங்க. அதே மாதிரி கஷ்டப்படுறீங்க, ஒரு சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா சொந்தக்காரவங்கள்ட்ட போய் நிற்காதீங்க. ஒரு 2 நாளைக்கு பார்ப்பாங்க, 1 நாள் 2 நாள் பார்ப்பாங்க, 3ஆம் நாளுக்கு மூஞ்சி அடித்த மாதிரியே பேசிடுவாங்க. யாராக இருந்தாலுமே அப்படி தான். எனக்கெல்லாம் ஒரு ஃபோன் பண்ணி கேட்க கூட எனக்கெல்லாம் ஆள் இல்லை மக்களே. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்காங்க என்னோடய பிறப்புங்க. சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். நான் செத்தனா இருக்கனா உயிரோடு இருக்கனான்னு கூட என் சாயசனத்துக்கு தெரியாது மக்களே. அந்த மாதிரி இருக்கிறாங்க. எப்போவுமே ஒன்று இருந்துக்கங்க, கையில் பணம் இருந்தால் மட்டும்தான் நம்மளை தேடி வருவாங்க. பணம் இல்லைன்னா யாருமே வரமாட்டாங்க. எப்போவுமே எல்லாருக்குமே பொதுவில் சொன்னேன். அதுக்கு நம்ம தாயப்பிள்ளையாக பிரத்தியாள்கள்கிட்ட பழகுறோம் பாருங்கள், அவங்க தான் முன்னாடி நிற்பாங்க. நம்ம சொந்தம் என்றைக்குமே நிற்காது. நான் இன்றைக்கி செத்துட்டேன்னு சொன்னாலும் கூட பணம் இருக்கா அவள்கிட்ட, நகை எவ்வளோது வச்சுட்டு போனால், பணம் எவ்வளோது வச்சுட்டு போனால், அப்படி தான் கேட்பாங்க மக்களே. இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க. நானும் நிறையா விஷயம் நான் பார்த்துட்டேன் மக்களே. எனக்கு எங்கள் அம்மா இருக்கிற எனக்கு ரொம்ப செல்வாக்காக கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எங்கள் அம்மா செத்ததுக்கப்புறம் யாருமே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கூட இதுவரையும் யாரும் என்னை கேட்கல. எப்படி இருக்க, என்ன பண்ணுற, நல்லா இருக்கியா, உயிரோடு இருக்கியான்னு கூட என் சாயசனை கேட்கல. அவங்களுக்கு தேவைன்னா எனக்கு ஃபோன் வரும். இந்த மாதிரி விசேஷம் வச்சுருக்கோம் அப்படின்னு மட்டும் ஃபோன் வரும். போவேன் மக்களே, போய் விசேஷத்தில் கலந்துக்கிறேன். என்னால் முடிஞ்சதாக போட்டுட்டு வந்துகிட்டே இருப்பேன். அப்போ கூட சாப்பிட்றதுக்கு ஆள் பார்த்து பண்ணுவாங்க மக்களே. என்னோடய ஃபேமிலியில் ஆள் பார்த்து தான் பண்ணுவாங்க. சரி அம்மா வந்திருக்காளே, அம்மா தங்கச்சி வந்திருக்காளே, அம்மா கூட பிறந்த தங்கச்சி அப்படிலாம் எங்கள் அண்ணன் தம்பி அக்கா யாருமே இல்லை மக்களே. யாருமே நினச்சே பார்க்கணும். அதே மாதிரி தான் எங்கள் சித்தப்பா மக்கா பெரியப்பா மக்கா எல்லாருமே அப்படி தான் ஆளை பார்த்து தான் பண்ணுவாங்க. போன வாட்டி ஒரு விசேஷத்துக்கு போயிருந்தேன் மக்களே. அப்போ எங்கள் பெரியப்பா பசங்க எல்லாருமே அவங்க கூட பிறந்த தங்கச்சிகள்கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அது வேணுமா இது வேணுமான்னு. நான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு வார்த்தை கூட என்னை கேட்கல மக்களே. அதுதான் சொந்த பந்தம்னா வேஸ்ட்டு. பெரத்தியாளர் வீட்டுக்கு போனோம்னு வச்சுங்களேன், கவனிப்பு நல்லா கவனிப்பாங்க. அது எப்படி தான் அவங்களுக்கு பாசம் வரும்னே தெரியாது. விழுந்து விழுந்து பாசம் கொட்டுவாங்க. நம்ம சொந்தம்னு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி தான் மக்களே. நானும் நிறையா தடவை பார்த்துட்டேன். மனசும் உடஞ்சி போயிருக்கேன். நான் ரொம்பவும் உடஞ்சிருக்கேன். நம்மளுக்கு அம்மா இருந்தால் ஒரு பொண்ணுக்கு எப்படி இருக்கும், அம்மா அப்பா இருந்தால், அம்மா அப்பா இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இதுக்கு ஒரு கஷ்டம். அதே மாதிரி கூட பிறந்தவங்களாம் வேஸ்ட்டுன்னு எனக்கு இப்போ தெரியுது. ரொம்ப நாளாகவே நான் கொஞ்சம் இதுவாக தான் இருந்தேன். இப்போ தான் தெரியுது கூட பிறந்தவங்க ஒன்றுத்துக்குமே இல்லை அப்படின்னு. ஏன்னா நான் வாடகை வீட்டில் தான் மக்களே இருக்கேன். எனக்குலாம் சொந்த வீடு கிடையாது. மற்றவங்களுக்குலாம் எல்லாம் சொந்த வீடு, வாசல், நிலம், பழம் எல்லாம் இருக்குது. ஆனால் நான் செத்தனா பழச்சினாலும் கூட பார்க்கல. சரிங்களா? இதே நான் கேரளாவுக்கு போயிருந்தேன் மக்களே. எங்கள் அண்ணன் வீடு பால் காய்ச்சிக்கு போயிருந்தேன். அப்போ எல்லாரையும் விழுந்து விழுந்து பார்த்தாங்க. சாப்பிடு, அதை சாப்பிடு, இது என்னைய ஒருத்த கூட கேட்கல. என்னை ஒருத்த கூட கேட்கவே இல்லை சாப்பிடு அப்படின்னு. அங்கேயும் இருக்கிறாங்க எங்கள் சித்தப்பா பெரியப்பா மக்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க போன அன்னைக்கு வா அப்படின்னாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்க பேசவும் இல்லை, நானும் பேசலை. ஏன்னா ஆளை பார்த்து பேசுகிறவங்க. என் சொந்தத்திலே அப்படி இருக்கையில் பரத்தி ஆளுகள்கிட்ட போய் நானும் பழகி பார்த்தேன். ரொம்ப எனக்கு பாசமாக இருந்துச்சு. இப்போ கூட நான் ஊருக்கு போயிட்டு இருக்கேன் மக்களே. காரைக்குடிலேருந்து வந்துட்டு இருந்தேன். ஒரு விவசாயக்காரவங்க தான் என்னை பார்த்தாங்க. ஆனால் அவங்க பார்த்துட்டு என்கிட்ட விசாரித்தாங்க, எத்தனை பேருமா அப்படிலாம் கேட்டாங்க மக்களே. எனக்கு யாரும் உதவியெல்லாம் இல்லை அப்படின்னு. அப்போ நெல் கொண்டாந்து அவிச்சிட்டு கொண்டு போய் அரைச்சிட்டு வந்தாங்களாம். கொண்டாந்து வீட்டுக்குள்ளே கூட கொண்டுட்டு போகலாம் மக்களே. எனக்கு ஒரு 5 பிடி கொடுத்தாங்க. எடுத்துகிட்டு போம்மா அப்படின்னு. நீ எப்போ வேணாலும் இங்கே வரப்போயிருமா அப்படின்னாங்க. வயசானவங்க மக்களே, நிறையா சொத்து இருக்குது அவங்களுக்கு. அதாவது பெரத்தி ஆளுகளுக்கு என்ன இருக்குது மனசில், ஆனால் கூட பிறந்தவங்களுக்கு இல்லை. ஒரு தங்கச்சி இப்படி கஷ்டப்படுறாளேன்னு அவங்க யாருமே நினைக்கல. நானும் அவங்கள பற்றி எதுவும் நினைக்கவும் இல்லை. அவங்க பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல. ஒரு அன்பு பாசத்தை எதிர்பார்க்குறேன். அது கூட எங்கள் ஃபேமிலியில் கிடையாது மக்களே. நன்றி, வணக்கம்.